ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ பொங்கல் ஃபங்க்ஷன் பிரதர் என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்து சீக்கிரமாகவே அப்டேட் கொடுக்கலாம்னு நான் நினச்சேன். நம்ம ஒரு பிளான் போட்டால் கடவுள் நமக்கு மேலே ஒரு பிளான் போட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. தாத்தா இறந்தாங்க இப்போ தான் டிசம்பர் 1 எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டியுமே முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு அதில் சொல்லியிருந்தீங்க பாட்டி நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப சீரியஸாக தான் இருந்தாங்க. பட் அவங்க என்னோடய பிரதரை வளர்த்தது வந்து அவங்க தான். ஸோ அவனுக்காகவே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சண்டே என் பிரதருக்கு என்கேஜ்மெண்ட், சண்டே நைட்டு என்கேஜ்மெண்ட், ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டு, மண்டே நைட்டை வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறேனே தெரியல. கரெக்டாக 50 days. தாத்தா வந்து டிசம்பர் 1 இருந்தாங்க, பாட்டி ஜனவரி 20 இருந்தாங்க. தாத்தா இறந்ததே வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் பாட்டியும் சேர்ந்து உடனே இவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன, அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வி மிஸ் யூ தாத்தா பாட்டி. நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சாலும் கண்டிப்பாக உங்களோட நினைவுகள் எப்போயுமே எங்கள் கூடவே இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக இன்னுமே எனக்கு அவங்க இறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. 2 பேருமே எங்கள் கூட இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அப்டேட் மேலே கொடுக்க முடியல. ஊருக்கு போயிட்டோம். எம்என் சீரியலுமே ஆனால் நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே நான் ஷேர் பண்ணுறேன். சாரி ஃபார் த டிலே அப்டேட்ஸ். வி மிஸ் யூ ஆத்தா அண்ட் தாத்தா.